வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. முத்துக்குமரனை எவிக்ட் பண்ணிட்டாங்க. முத்துக்குமரன் பெட்டி எடுத்துட்டான் அப்படின்லாம் நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்களாம். அது சம்மந்தமாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. நான் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல. எவிக்டட் அப்படிங்கிற பரப்புற அந்த ஃபேக் வீடியோலாம் பார்க்கல. அதை பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நிச்சயமாக பண்ண பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இப்போ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறமானா இல்லை. இங்கே சௌந்தர்யா பெட்டி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டா இருக்குது உள்ள. ஆனால் அதை அப்படியே திருச்சி சில பேர் இப்போவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. எக்ஸில் பார்க்கும்போது முத்துக்குமரன் பெட்டி எடுக்க போகிறாரா அப்படின்னு திருப்பிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், அந்த டேட்டாவை பார்க்கும்போது தெரியும் யார் பெட்டி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃபஸ்ட்டு வர்ஷினி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்டாங்க. ரொம்ப ஷார்ட்டாக தான் சொன்னாங்க. இங்கே உன் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த்தை வீக்காக காட்டுற மாதிரி வெளியில் ஒரு ப்ரமோஷன் நடக்குது, அது உனக்கு எதிராக இருக்குது. அது வெளியில் நடக்கிறதுனால உன் கையில் இல்லாததுனால அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிஆர் டாஸ்க் ஆல்ரெடி வச்சுருந்தாங்கல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா அக்கா அவுட்டு, பிஆர் அக்கா எக்ஸ்போஸ்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓரமாக உட்காந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஓரமாக உட்காந்து அழுவாங்கல்ல, கண்ணில் 2 ட்ராப் தண்ணியை விடுவாங்கல்ல. ஸோ அப்படி ஒரு ட்ராமா பண்ணாங்க. அப்போ தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன வச்சா என்ன, எல்லாருமே வந்து ஆக்டரு ஃபேமஸ் ஆனவங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லைல்ல, எனக்கு ஒரு புஷ் தேவைப்படுது இல்லை. புஷ் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது, நான் ஒரு 2-3 பொசிஷன் தள்ளி கொடுத்தா ஓகே. ஒரேடியாக டாப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சா முதல் வாரத்துடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்தது அவ்வளோ பெருசாக டாப்பு? ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிட்டானுங்க இவங்க. ஃபுல்லாக வெரி பிகினிங்லேயே அந்த ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குடே. முதல் 2 வாரம் ஒன்றுமே பண்ணலன்னு சௌந்தர்யா ஒத்துப்பாங்க. ஆனாலும் அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ணல. சரி, நம்ம பார்வையில் ஒன்றுமே பண்ணல ஃபுல்லாக. அவங்க பார்வையில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முயற்சி பண்ணியிருக்கிறேன். எப்போ முடிய போகுது ஷோ, என் முயற்சியை போட்டிருக்கிறேன். மற்றவங்களாம் உழைப்பை போட்டு எஃபர்ட்டை போட்டு அடித்து அவன் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தா இவங்க வந்து முயற்சியை போட்டிருக்கிறாங்களாம். சரி, அது இருக்கட்டும். இப்போ அவங்களே வந்து சொல்லுவாங்க முதல் 2 வாரம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அப்போவே எப்படி வந்தது இவ்வளோ சப்போர்ட்டு? சம்மந்தமில்லாத ஆள்கிட்ட கொடுத்ததுனால ஒரு டுபாகோர் வேலையை பார்த்து விட்டாங்க. இந்த சின்ராஸ் காமெடி மாதிரி தான், 100க்கு இஷ்டத்துக்கும் சைபர் போட்டுக்கிறது. அப்புறம் இன்னொரு காமெடி கூட வந்துருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே வந்து மார்க்கை கூட்டி எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னா ஒருத்தர் வேற இங்கில் மார்க் போட்டுருவான்ல, யாரும் அவன் கருப்பு இங்கில் மார்க் போட்டுதுன்னு கேட்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அது கிளியராக தெரியுது. இப்போ வந்து ரவீந்திரன் சார்கிட்ட உட்காந்து அவங்க இன்னொரு இடத்துல பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு இந்த டாஸ்க் வச்சதுலேருந்து மைண்டு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிளியராக நமக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் இல்லைம்மா, உனக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்கிறாங்கம்மா அப்படின்லாம் வந்து அவர் சொல்கிறாரு. ரவீந்திரன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு 5 நிமிஷம் பேசினார்னா அதில் ஒரு லைன் 2 லைன் பார்த்தீங்கன்னா உண்மையை பேசியிருப்பார், ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருப்பார். மற்றதெல்லாம் மேல் பூச்சிக்காக பேசுவார். ஸோ அப்படி தான் இங்கேயும் பேசுகிறாரு. இங்கே வந்து உனக்கு ஆர்கானிக்காக இருக்குமா, அதெல்லாம் நீ நினைக்காதம்மா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு. இப்போ யாரை சொல்லுவாங்க பிஆர் ஒர்க்குன்னா? விஷ்ணு தானே. ஆமாம், அவர் சீசனில் நீங்கள் வந்து வீடியோ கால்லாம் பேசுனீங்க. உனக்காக வந்து அவர் பண்ணுறாரு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு ஒன்று பண்ணுறாரு. சரி, அது பண்ணிட்டு போட்டோம். அதனால் இப்போ மட்டுமா நடக்குது? எப்பவுமே தானே நடக்குது. 13 வாரம் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க அப்படின்னா வெறும் பிஆர் வச்சு வந்துட முடியாதுல்ல. அப்படின்னா எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பண்ணுவாங்கல்ல பேக்கேஜ் பேசிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரெல்லாம் பண்ண முடியாதுல்ல, பணம் இருக்கணும்ல, பணம் இருக்கிறவங்க தானே பண்ணுவாங்க. இப்போ ஜாக்லின் கூட சொல்லியிருந்தாங்கல்ல, நான் கடன் அடைக்கு தான் நான் உள்ளே வந்துருக்கிறேன், நான் எங்கே வந்து அந்த கடனையும் எக்ஸ்ட்ரா ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரெல்லாம் பண்ண முடியாது. அதை பவித்ரா கூட சொன்னாங்க, அது பேக்கேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு. முத்து அவருடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் மற்ற கொலீக் சொன்னதை வந்து சொல்கிறாரு, ஒரு போஸ்ட்டுக்கு 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாமே பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, எங்கே இது பணம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருக்குறாங்க. ஆனால் இங்கே தான் பணம் இருக்கே, பணம் விளையாடுது இல்லை. இல்லைன்னா எப்போ வெயிட் பண்ணணும், ஒரு ப்ரமோஷன் பண்ணணும்னு வந்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அவங்களுக்கான மொமெண்ட் ஒன்று வரும், அந்த கண்டஸ்டண்ட்டுக்கான மொமெண்ட்டு. அப்போ அந்த மொமெண்ட்டில் வந்து அடித்து தள்ளிங்கன்னா அப்போ ஆர்கானிக்காக ஒரு க்ரௌடு வருது, ரசிக்குது, மக்கள் ரசிக்கிறாங்க. அந்த க்ரௌடோட உங்கள் புஷ் இருந்ததுன்னா அது வேற மாதிரி தெரியும், பெருசாக போகும், அது ஏற்றுப்பாங்க எல்லாருமே. ஒன்றுமே பண்ணாத போதே நீங்கள் வந்து ஓஹோ அப்படின்லாம் வந்து ஊதிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ மாட்டிப்பீங்களே. அப்படி தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த டிஸ்கஷனில் ரவீந்திரன் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரைட்டாக போட்டு அடிச்சிட்டாரு, பாருமா அது எல்லாருமே பேக்கேஜாக வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வண்டியை உருட்டிட்டு போயிட்டு ஜெயிச்சிடலான்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. நீ ஒன்றுமே பண்ணாமல் வண்டியை உருட்டிகிட்டே போயிட்டு
ஜெயிக்கலாம் முடியாது. உன் உழைப்புன்னு ஒன்று இருக்குது, உன்னோட எஃபோர்ட்னு ஒன்று இருக்குது, நீ கான்ட்ரிபியூட் பண்ணது இருக்குது, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க முகம் மாறுது. அதிலே தெரியுது இல்லை உழைப்பா அது இங்கே இருக்குது, அது இல்லாதனால தானே இப்படி நினைக்கிறாங்க. அவங்களே வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து வெறுமனே ப்ரமோஷன் பண்ணி மேலே வந்துட்டாங்க அப்படின்னு ரீச் ஆகிடக்கூடாது இல்லை வெளியில் அப்படின்றாங்க. அப்படிதாம்மா ரீச் ஆகிருக்கு, அதனால தானே அந்த டாஸ்கில் எல்லாருமே ஒன்று குத்துறாங்க. இப்போ இதில் இன்னொன்று இன்சைட்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இந்த மாதிரிலாம் நடக்கும் பின்னாடி திரை மறைவில் அப்படின்னு சொல்லிட்டு. சில கண்டஸ்டண்ட்டோட அக்ரிமெண்ட் போடும்போது இத்தனை வரையும் நீங்கள் வந்து சேஃபு, நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம்லாம் நீங்கள் கேட்குற சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, கம்மியாக தான் கொடுக்க முடியும். பட் இவ்வளோ நாள் உங்களை வைக்கிறோம், உங்களை பூஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து முடிஞ்சால் பொட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக அதுக்காகவே ஸ்கெட்ச் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்களோ இவங்கள அப்படின்னு கூட தோணுது இல்லை. இது மட்டுமே இல்லை, இன்னும் இருக்குது சம்பவங்கள். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போதும் அதனால தான் வந்து ஒரு பஞ்சாயத்து 2 பேருக்கு நடுவில் போகுது அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கண்ணை உருட்டி பார்த்துட்டு இருக்கிற இவங்களுக்கு எது க்ளோஸ் அப் வச்சு 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 ப்ரமோட் பண்ணாங்க. இப்போ கிளாப்ஸ் ஆர்கானிக்காக செட்டில் வருதுன்னா ஓகே, கிளாப்ஸே இல்லாத இடத்துலையும் வந்து கட் பண்ணி கிளாப்ஸ் போட்டு விடுறது யாரை குஷிப்படுத்துறதுக்கு? இது என்ன மாதிரியான நரேட்டிவ் இது? அப்போது எவ்வளோ வேணால் உன்னை பூஸ்ட் பண்ணுறோம், சும்மா ஒரு ஷோக்காக ஒன்று தேவை அதுக்காக பண்ணுறேன், நான் பெட்டி எடுக்கும்போது எடுத்துகிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே டீல் போட்டாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட்டும் வருது. இது இப்படி இருக்கட்டும். இப்போ இவங்க பேசுறதுக்கு வந்தோம்னா பிஆர் அந்த டாஸ்க் வச்சுது அவங்கள காலி பண்ணிடுச்சு. உள்ளே வந்த எல்லா கண்டஸ்டண்ட்டுமே சொன்னதில் ரொம்ப அடிமுட்டாலாம் கிடையாது. சௌந்தர்யா தெரியுது, நல்லா சில விஷயம் தெரியுது, எங்கே எப்படி போடணும்னு தெரியுது. சில விஷயம் பழசெல்லாம் கூட கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க. எனக்கு எல்லாம் பேச வராதுன்னு சொன்னாலும் சில விஷயம் புரியுது. அவங்க காட்டுகிற அளவுக்கு அவங்க மக்கு கிடையாது, ஆனால் தற்கூரி தான். அது இல்லைன்னு நம்ம சொல்ல, ஏன்னா மக்களை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கள நடிச்சு, அவங்க எல்லாருமே தற்கூரி தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்து விஷால் கூட வந்து உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம், இந்த பெட்டி எடுக்கிற விஷயம் தான் இந்த வாரம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே வீக்கெண்டில் அந்த நைட்டு வந்து டீம் சேர்ந்துக்கிட்டு எங்கள் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அருண், விஷால், தீபக், முத்துக்குமரன் 4 பேர் வந்து சௌந்தர்யா வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. பெட்டி எடுக்கிறியா, டீலுக்கு வரியா, டீலுக்கு வந்தால் தான் வந்து உன்னை பெட்டி எடுக்க விடுவோம், இல்லைனா விடமாட்டோம், நாங்கள் வந்து தடுத்துருவோம் அப்படின்லாம். அது செம ஃபன்னாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதில் கூட சொல்லியிருப்பாங்க, எங்கள் அருணுக்கு வந்து முத்து சொல்லுவார் நினைக்கிறேன், அருணுக்கு டேப்லெட் வருது, நீ வந்து பெட்டி எடுக்க போகிறேன்னு வச்சுங்களேன் எங்களை தாண்டி, அப்போ என்ன பண்ணுவோம், உனக்கு பிரெட்டில் வந்து டேப்லெட்டை போட்டு விட்டு உன்னை மயக்கம் போட்டு தூங்க வச்சிருவோம், அப்போ நீ தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் பெட்டி எடுத்துருவோம் அப்படின்னு அவர் சொல்ல, நான் உஷாராக இருப்பேனே, எல்லாரும் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதுக்கு அருண் சொல்லிட்டு இருந்தாரு, நீ இப்படி சந்தேகப்படக்கூடாதுன்னு எங்கள் கம்பெனி ஆள் ஒருத்தவங்க வாண்டடாக வந்து கூட சேர்ந்து அந்த பிரெட்டை சாப்பிட்டு நாங்கள் அங்கே தூங்கிட்டு இருப்போம், எங்கள் ஆளுங்க மற்ற ஆளுங்க வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ஜாலியாக பவித்ரா கிட்ட கேட்டிருக்கிறாங்க, தீபக் கிட்ட, முத்துக்குமரன், இவங்களும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டாஸ்க் ஒன்று நடக்க போகுதுன்னா அதை பற்றி தானே பேசுவாங்க, அதுக்கு தானே அந்த வீட்டில் இருக்கிறது, சும்மா தண்டமாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக இருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசுனதுக்கே பார்த்தீங்கன்னா இவங்க வழக்கமாக ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஒரு அலைன்ஸ்னாலும் ஒரு கேமுன்னாலும் ஒரு 4-5 பேர் சேருவாங்க, இல்லை பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு இருக்கும்போதும் சரி, டீமாக இருக்கும்போதும் சரி, இப்போ டீமாக வந்து எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க, பண்ணிட்டு கடைசியில் பழி எடுத்துகிட்டு முத்துக்குமரன் மேலே இங்கே போடுவாங்க, அந்த பக்கம் ஜாக்லின் மேலே போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ இவங்க சொல்கிறாங்க. இந்த கம்பெனின்னு சொல்லிட்டு கலாச்சதில் 4 பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க முத்துக்குமரனை மட்டும் குறை சொல்கிறாங்க. அதுவும் யாருக்கிட்ட, விஷாலை கூட வச்சுக்கிட்டு நைட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து எல்லாத்துலேயும் பங்களிப்பு இருக்கணும்னு சொல்கிறான், எல்லாத்துலேயும் உழைப்பை போடணுமாம்மா, அப்படி உழைப்பை போடணுன்னா இவன் பொட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க பாருங்க. இதை எடுத்து போட்டு ஓ அப்போ முத்துக்குமரன் பொட்டி எடுக்க போகிறாரா, இவங்க அப்படியே வந்து ப்ரிடிக்டர், அவங்க பெரிய ப்ரிடிக்டரு, இந்த தற்கூரி வந்து அவனா எடுத்துன்னு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கு. அதுக்கு இந்த டுபாகோர் குரூப் வந்து இந்த பிஆர் குரூப் இருக்குல்ல, எடுத்து போடுறது முத்துக்குமரன் பெட்டி எடுக்க போறார். இது ப்ரிடிக்ஷனா? அது வயிற்றுச்சலில் புலம்பிட்டு இருக்கு. இதில் அவங்க அடுத்து சொன்னாங்க பாரு, அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல, பெட்டி அவங்க தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடியே 17 லட்சம் ஏதோ ஏமாந்துட்டு வந்தவங்க தானே இவங்க. அது இல்லாமல் இந்த பிஆர் ஒர்க்கில் எத்தனை லட்சம் போச்சுன்னு தெரியல. இப்போ எல்லாத்தையும் எடுக்கணும்ல, டைட்டிலும் கிடைக்காது, எல்லாம் வந்த அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க உடைப்பை போட்டிருக்கிறான் முத்துக்குமரன். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, போடவேலைன்னு அவங்களுக்கே தெரியும். எக்ஸாக்டாக நீங்கள் ரவீந்திரன் வார்த்தையை அது பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீ ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வண்டியை ஊட்டிட்டு போயிட்டுலாம் ஜெயிச்சிட முடியாது அப்படின்னார்ல, அந்த ஒரு வார்த்தை போதும் அவங்கள ஹிட் பண்ணியிருக்கும். ஸோ வர்ஷினி சொன்னதும் ஹிட் ஆயிடுச்சு, அந்த டாஸ்க் வச்சதும் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ சொல்கிறாங்க இவன் ஏன் வந்து திணிக்கிறான்,
இவன் பெட்டி எடுக்கணும்னா எடுக்க வேண்டியதானே, அவன் எதுக்கு மற்றவங்க மைண்டில் வந்து திணிக்கிறான்? என்ன திணிச்சான்? நீ எடுத்தே ஆகணும்னு திணிச்சானா, இல்லை நீ எடுக்கக்கூடாதுன்னு உன்னை கம்பல் பண்ணானா, எதா பண்ணானா? எதுவும் இல்லை. அங்கே காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டே இவங்க சொல்கிறாங்க அவன் திணிக்கிறான். அன்னைக்கு வந்து விஷால், நீ வந்து நான் எடுத்தாலும் எடுப்பேன்னு நீ சொல்லும் போது என்ன சொன்னான் முத்துக்குமரன்? நீ பெட்டிடுறா, நீ நல்லவன் தாண்டா அப்படின்னு சொல்கிறான். ஏன் நல்லவன் தாண்டான்னு சொல்லணும்? அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு எல்லாமே மறந்துடும், இவங்கள பற்றியே மறந்துடும். ஆனால் இது ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நல்லவன் தான் அப்படின்னு ஏன் சொல்கிறான்? அப்போ பெட்டி எடுக்கிறவங்களாம் கேட்டவங்களா? ஏண்டா பணத்தோடைய அருமை தெரியலடா அவனுக்கு. யாருக்கு? முத்துக்குமரனுக்கு பணத்தோட அருமை தெரியலையா? இவங்களுக்கு தெரியுமா? பணத்தை வாரி எரிச்ச இல்லை ஏமாந்த 17 லட்சம் ஏமாந்து இவங்களுக்கு பணத்துடைய அருமை தெரியுமா? முத்துக்குமரனுக்கு தெரியாதான். அவர் சொல்கிறாரு 5000 ரூபாய் தான் இருந்தது அக்கௌண்ட்டில், அதையும் இன்னொருத்தருக்கு அனுப்பிட்டு வந்திருக்கிறேன், நான் வெளியே வரும்போது அந்த 5000 ரூபாய் இருக்கும் அக்கௌண்ட்டில் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? இவங்க அப்பா பேக்கெட்ல இருந்தே 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறவங்க, திருடிட்டு போகிறவங்கள 5000 ரூபாய் திருடில நான் கேள்வி கூட பட்டது இல்லைங்க, நான் பார்த்தது இல்லைங்க. நம்ம எடுக்கிறோன்னா ஒரு 20 ரூபாய் இல்லை 50 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துருப்போம். எப்பயாச்சும் ரொம்ப ரேரா 1-2 முறை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அப்புறமா சொல்லியிருப்போம் எடுத்துட்டோம் அப்படின்னு. ஆனால் பாருங்க 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிற ஆள், இவங்களுக்கு பணத்துடைய அருமை தெரியுமா? அவன் வந்து வெளியில வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், பசி பட்டினி அவமானம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு வந்து பணத்துடைய அருமை வந்து தெரியலையா? கீழே கிடந்த பண்ணை எடுத்து சாப்பிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறான். அவருக்கு பணத்தோட அருமை தெரியலையா? இவங்களுக்கு வந்து தெரியுமா? பேக்கரி அக்கா, பிஆர் அக்காவுக்கு பணத்தை வச்சே வாங்கின்னு நினச்சாங்க. அதான் அவங்களும் கேட்குறாங்கல்ல, ரவீந்திரன் கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்கள் இங்கே வந்து வெறும் பிஆர் பண்ணியே ப்ரமோஷன் பண்ணியே மேலே வந்துட்டாங்க அப்படின்னு வந்து ரீச் ஆகக்கூடாதுன்னு. அப்படி தானே ரீச் ஆகுது. உங்களுக்கே தெரியும்ல. ஏன்னா நீ என்ன உழைப்பை போட்டீங்க? நேற்று சுனிதா வந்து அதானே கேட்டாங்க, உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, சரி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் பதில் வருதா? நான் முயற்சியை போட்டிருக்கிறேன். என்ன முயற்சியை போட்டேன்? மற்றவங்களுடைய எஃபோர்ட்டு, அவங்க உழைப்பு, அவங்களுடைய திறமையோட கம்பேர் பண்ணும்போது நிற்க கூட முடியுமா பக்கத்தில்? அங்கே இருக்க தகுதியான ஆளா இவங்க? வெளியே வர வேண்டிய ஆள் இல்லை, எப்போவே தூக்கி வெளியே போட்டிருக்கணும்ல. ஸோ இருக்கு. இந்த கான்வர்சேஷன்லேயே அவங்க சொல்கிறாங்க விஷால் கிட்ட பேசும்போது, ஏண்டா எல்லாருக்கும் 1000 கமிட்மெண்ட் இருக்கும், பண்ணோண்டா வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஷியல் தேவை இருக்கும், அதனால எடுக்கணுங்கிற நினைக்கிறவங்க கூட ஒரு வேளை எடுத்தால் தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதை பார்த்து பயந்துருவாங்கல்ல, கலாய்ப்பாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கல்ல அப்படின்றாங்க. இதில் என்ன கலாய் போகிறாங்கன்னு சொன்னாங்க? அவங்க என்ன எடுக்கக்கூடாதுன்னு கலாய்ச்சானா, எடுக்கிறவங்களாம் கீழ்த்தரமானவங்க சொன்னானா? எங்கே சொன்னா அந்த மாதிரி? சொல்லவே இல்லை. என்னன்னா இவனுக்கு நார்மலாகவே கலாய்க்கிறாங்களே, நம்மளை எப்படி கலாய்ப்பாங்க? எடுக்கிற மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க. ஓகே, பணத்தை வந்து மேட்ச் பண்ணலாம், வெளியவும் வந்து பிஆரும் ஒர்க்கும் நெகட்டிவாக போயிட்டு இருக்குன்னு வந்துருச்சு நியூஸு, இனி உள்ளே இருக்கிறது வேஸ்ட்டு, பேசாமல் பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம், இழந்த பணத்தை மீட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மீட்டம் ஃபுல்லாக மீட்ட மாதிரி இருக்கோ இல்லையோ ஓரளவுக்கு வந்து காம்பன்சேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது. இப்போ யாராவது எடுக்கிறாங்கன்னா அவங்கள வந்து கலாய்ப்பானா? எப்படி கலாய்க்கலாம்? இவன் வந்து கம்பெனின்னு சேர்த்துக்கிட்டு இவன் வந்து கலாய்க்கிறான். எப்போ கலாய்ச்சான்? அந்த கம்பெனியில் இருக்கவங்க கூடவே வந்து உட்காந்து பேசுறது இருக்குல்ல, அது என்ன மாதிரியான மைண்ட் செட் அது? நேரில் போய் பேச அங்கே முடியுமா? அங்கே ஒரே வாரத்தில் முடிச்சு விட்ருவான் சிம்பிளாக. ஸோ அதனால் இங்கே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஜாக்லினை பற்றி அப்பப்போ வந்து புலம்பிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் ஊர்கேழி மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அவன் விஷாலை பற்றி தெரியும், அப்பவுமே நேரடியாக பேச மாட்டான். நேற்று அர்ணவ் வரையுமே, அர்ணவே ஒரு மாதிரி, அந்த அர்ணவே வந்து சொல்கிறா, அப்படி உனக்கு ஒரு சவால்ரா, நான் இருக்கிற வரை என்னை பற்றி பேசணும்னா நேரடியாக பேசுகிறான்னு. அப்போ கூட இவனுக்கு வரமாட்டேன் இந்த நேரடியாக பேசுகிறதுக்கு. ஸோ இவங்க வந்து சொல்கிறாங்க, வெளியெல்லாம் கலாச்சிடுவாங்கன்னு பயப்படுவாங்கல்ல, ஒரு வேளை கலாச்சிடுவாங்கன்னா இவன் உள்ளவே கலாய்க்கிறானே, வெளியே யார் கலாச்சாங்க? அவன் முத்து அப்போ சொன்னது என்ன? ஹிஸ்ட்ரிமா, இப்போ நீ ரன்னராக போய் நிற்கிற, இல்லை தேர்ட் நிற்கிற, ஃபோர்த்து நிற்கிறங்கிறத தாண்டி பெட்டிங்கிறது ஒருத்தர் தான் எடுக்க போகிறாங்க. அது வந்து ரெக்கார்டு இல்லைங்க, ஹிஸ்ட்ரியில் வந்துடும்ல, சீசன் 8 பெட்டி எடுத்தவங்கன்னு அப்படின்னு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எடுத்தா கலாய்ப்பாங்கன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த எல்லா சம்பவத்தையும் டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே பெட்டி எடுக்க வாய்ப்பு இன்னொருத்தருக்கு இருக்குது. பவித்ராவுடைய ஒர்க் வந்து பெருசாக பேசப்படலை. ஆனால் பவித்ரா 17 லட்சம்லாம் ஏமாந்துட்டுலாம் வரல உள்ளே வரும்போது. ஸோ இப்போ பவித்ராவுக்கு என்ன சான்ஸ் இருக்கோ அதை விட அதிகமான சான்ஸ் யாருக்கு இருக்குது பெட்டி எடுக்கிறதுக்கு? சௌந்தர்யாவுக்கு தானே இருக்குது. இது நான் சும்மா போகிற போக்கில் அடிச்சு உள்ளல, இது உள்ளே பேசப்பட்டது இல்லை. அப்போ பேசப்பட்டது இப்படி இருக்கும்போது, டேட்டா இப்படி இருக்கும்போது, வெளியில் வந்து முத்துக்குமரன் பெட்டி எடுத்துருவாரா? எப்படி எடுத்துருவாரு?
ஏன்னா இவங்க வந்து சொன்னாங்களா, வேண்டாம் அவன் எடுத்துன்னு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஓ அப்போ முத்துக்குமரன் பெட்டி எடுக்க போறாரு, முத்துக்குமரன் பெட்டி எடுத்துட்டான். ஆனா உண்மையாவே இந்த தற்கொலைகள்லாம் இல்லைன்னா சௌந்தர்யாவை நிஜமாக கொஞ்சம் அங்கங்க ரசிச்சிருக்கலாம் போல இருக்கு. இப்போ இவங்க பண்ண இங்க பாக்குற அந்த வெறுப்புலாம் நம்ம இங்க பார்க்கும்போது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்ல. ஸோ அதை தான் அவங்க உள்ள 2 பேருமே சொன்னது. இவங்க வந்து உன் ஸ்ட்ரென்த்தையே வீக் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடந்திருக்கு. பெட்டி எடுக்கிறதுக்கான மேக்சிமம் ப்ரொபாபிலிட்டி இப்போ பார்க்கும்போது சௌந்தர்யாவுக்கு தான் இருக்கு. இது நான் சொல்லப்பா, டேட்டா சொல்லுது. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.